நெல்சன் மண்டேலா பற்றி சிறு குறிப்பு. நிறவெறிக்கு எதிராக போராடிய முக்கிய தலைவர்களுள் ஒருவரான இருந்த நெல்சன் மண்டேலா 1918ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார். நிறவெறி அரசுக்கு எதிராக போராடிய 27 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த போராட்ட வீரர் நெல்சன் மண்டேலாவின் பிறந்த தினமான ஜூலை 18ஆம் தேதியை ஐநா சபை சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமாக 2009ஆம் ஆண்டு அறிவித்தது. அமைதிக்கும் மனித உரிமைக்கும் சுதந்திரத்திற்கும் நெல்சன் மண்டேலா ஆற்றிய பணியை கௌரவிக்க இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது. இவர் சட்டம் பயின்ற பிறகு கருப்பின மக்கள் நலனை பாதுகாப்பிற்காக உருவான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் இணைந்து அதன் தலைவரானார். இனவாத கொள்கைக்கு எதிராக அறப்போராட்டங்களையும் நடத்தி வந்தார். அதன் பிறகு 1961ஆம் ஆண்டு இந்த இயக்கத்தின் ஆயுதப்படை தலைவராக உருவெடுத்தார். இவர் மீது மனித உரிமை மீறல்கள் குற்றம் சாட்டப்பட்டு 1962ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் 1964ஆம் ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. மன்னிப்பு கேட்டால் விடுதலை செய்கிறோம் என்ற அரசின் நிபந்தனையை நிராகரித்தார். நாட்டின் புதிய அரசு இவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. இறுதியில் 1990ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார். தொடர்ந்து போராடிய இறுதியில் 1994ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின அதிபரானார். நேரு சமாதான விருது, பாரத ரத்னா விருது, அமைதிக்கான நோபல் பரிசும் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ள நெல்சன் மண்டேலா 2013ஆம் ஆண்டு 95ஆம் வயதில் மறைந்தார். இவருடைய நாட்டுப்பற்றும் நாட்டுக்காக மக்களுக்கு ஆற்றிய பணியும் சிறந்து உள்ளது. இவரை போற்றுவோமாக, புகழ்வோமாக. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க.